பிஎஃப் சந்தா பிடித்தம் செய்யப்பட்ட ஒரு தொழிலாளர் தான் வேலை செஞ்ச இடத்துலேருந்து ஏதோ ஒரு காரணத்தினால வேலையை விட்டு நின்றுட்டு புதுசாக வேற ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருக்காங்கன்னா முதல்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தன்னோட பழைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை முழுசாக எடுக்க முயற்சி பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா பழைய பிஎஃப் நம்பரை புதுசாக வேலை செய்கிற இடத்துல கொடுத்து திரும்பவும் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நேரத்தில் ஏற்கனவே வேலை செஞ்ச இடத்துல நம்முடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் டேட் ஆஃப் எக்ஸிட்டை முறையாக கொடுத்துருந்தா மட்டும்தான் நம்மளால் பிஎஃப் பணத்தை முழுசாக எடுக்க முடியும். ஒருவேளை அவங்க டேட் ஆஃப் எக்ஸிட்டை கொடுக்கலன்னா அட்வான்ஸாக, அதாவது ஒரு குறிப்பிட்ட தொகையை மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும், முழு பணத்தையும் எடுக்க முடியாது. வேலை கொடுக்குற இடத்துல இருக்கிற முதலாளி அப்படி இல்லைன்னா அவருக்கு கீழே பிஎஃப் தொடர்பான கணக்குகளை பராமரிக்கிற நிறைய பேர் பண்ணுற தவறான காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேலையை ரிசைன் பண்ணிட்டு போனவங்களுக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ற ஒரு தோரணையில் வேலை செஞ்சவருடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் இந்த தேதியிலிருந்து அவர் வேலையை விட்டு போயிட்டாரு அப்படின்னு பதிவு செய்யாமலேயே விட்டுடுறாங்க. இதனால தான் பிஎஃப் முழு பணத்தையும் அவங்களால எடுக்க முடியாமல் போகுது. பிஎஃப் அக்கௌண்ட்டில் டேட் ஆஃப் எக்ஸிட்டை நாமளே கொடுக்கறதுக்கான ஆப்ஷன் வந்துடுச்சு. இருந்தாலும் இன்னும் நிறைய பேருக்கு டேட் ஆஃப் எக்ஸிட்டை எப்படி கொடுக்கறதுன்னு தெரியல. அதை தெளிவுபடுத்தவே இந்த பதிவு. epfindia.gov.in வெப்சைட்டை ஓப்பன் செய்கிறேன். சர்வீசஸ் ஆப்ஷனில் ஃபார் எம்ப்ளாயீஸ் ஆப்ஷனை கிளிக் செய்கிறேன். மெம்பர் யூஏஎன் ஆன்லைன் சர்வீஸ் ஆப்ஷனை கிளிக் செய்கிறேன். யூஏஎன் நம்பரை இங்கே டைப் செய்கிறேன். பாஸ்வேர்டு கேப்சா டைப் செஞ்சுட்டு சைன்இன் கொடுக்குறேன். நாமினேஷனில் லேட்டரை கிளிக் செய்கிறேன். வியூ ஆப்ஷனில் சர்வீஸ் ஹிஸ்ட்ரியை கிளிக் செய்கிறேன். மெம்பர் ஐடி, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நேமு, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஐடி, இபிஎஃப் டேட் ஆஃப் ஜாயினிங்கு. இதில் பாருங்கள், இபிஎஃப்பில் டேட் ஆஃப் எக்ஸிட்டு ஃபில் பண்ணாமல் இருக்குது. அதுபோல் இபிஎஸ்சில், அதாவது எம்ப்ளாயீஸ் பென்ஷன் ஸ்கீமில் டேட் ஆஃப் ஜாயினிங் இருக்குது, ஆனால் டேட் ஆஃப் எக்ஸிட்டு இல்லை. எஃபிஎஸ்சில், அதாவது ஃபேமிலி பென்ஷன் ஸ்கீமில் டேட் ஆஃப் ஜாயினிங் அண்டு டேட் ஆஃப் எக்ஸிட்டு இல்லை. மேனேஜ் ஆப்ஷனில் மார்க் எக்ஸிட்டை கிளிக் செய்கிறேன். நாம் டேட் ஆஃப் எக்ஸிட்டை எந்த எம்ப்ளாயருக்கு கொடுக்க போகிறோமோ அதை செலக்ட் செய்யணும். செலக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்ஷனை கிளிக் செஞ்சு அதில் நான் வேலை செஞ்ச நிறுவனத்தை கிளிக் செய்கிறேன். நான் ஒரு இடத்துல தான் வேலை செஞ்சுருக்கேன், அதனால் லிஸ்ட்டில் ஒரு எம்ப்ளாயர் தான் ஷோ ஆகுது. பிஎஃப் அக்கௌண்ட்டில் என்னோடய டீட்டெயில்ஸு ஓப்பன் ஆகிருக்கு. எஃபிஎஸ் இபிஎஸ்சில் என்னோடய டேட் ஆஃப் ஜாயினிங் கொடுத்துருக்காங்க, ஆனால் பாருங்கள் டேட் ஆஃப் எக்ஸிட்டு கொடுக்கல. எம்ப்ளாயரு டேட் ஆஃப் எக்ஸிட்டை நம்ம வேலையிலிருந்து ரிலீவ் ஆன நாள்லேருந்து 60 நாளுக்குள்ளே அப்டேட் பண்ணாத பட்சத்தில் நாமளே ஆன்லைனில் அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வியூ ஆப்ஷனில் பாஸ்புக்கை கிளிக் செய்கிறேன். யூஏஎன் நம்பரு, பாஸ்வேர்டை டைப் செஞ்சுட்டு கேப்சாவில் கீழே உள்ள டெக்ஸ்ட்டை 35+3 38 டைப் செஞ்சுட்டு லாகின் கொடுக்குறேன். செலக்ட் மெம்பர் ஐடியில் எம்ப்ளாயரை செலக்ட் செய்கிறேன். பாஸ்புக்கை டவுன்லோட் செய்கிறேன். அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்முடைய இபிஎஃப் பாஸ்புக்கை ஓப்பன் செஞ்சு அதில் எந்த மாதம் பேமெண்ட்டை கடைசியாக கட்டியிருக்காங்கன்னு ஒரு முறை செக் பண்ணிக்கணும். எனக்கு ஆகஸ்ட் பேமெண்ட்டை செப்டம்பரில் கட்டியிருக்காங்க, அதாவது 18/9/2017 கட்டியிருக்காங்க. அதனால் என்னோடய டேட் ஆஃப் எக்ஸிட்டை ஆகஸ்ட் 31ன்னு கொடுக்கலாம். இபிஎஃப்பில் செலக்ட் டேட் ஆஃப் எக்ஸிட்டை கிளிக் செய்கிறேன். நம்ம பிஎஃப் அக்கௌண்ட்டில் எம்ப்ளாயரு கடைசியாக பேமெண்ட்டை எந்த மாதம் கட்டினாங்களோ அந்த மாதம்தான் ஓப்பன் ஆகும். கடைசியாக எந்த தேதி வரைக்கும் உள்ள பேமெண்ட்டை இபிஎஃப்பில் எம்ப்ளாயர் கட்டியிருக்காங்கன்னு நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாது. அதனால் அந்த மாதத்தோட கடைசி தேதியை சூஸ் பண்ணிக்கலாம். ஏன் இதுக்கு முன்னாடி உள்ள தேதியை சூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நாம் பேமெண்ட் பண்ண தேதிக்கு முன்னாடி தேதியை சூஸ் பண்ணோம்னா அதுவே நமக்கு பிரச்சனை ஆகிடும். ஏன்னா ஒரு முறை நம்ம டேட் ஆஃப் எக்ஸிட்டை அப்டேட் பண்ணிட்டோம்னா அதை திரும்ப மாற்ற முடியாது. அப்படி மாற்றினோம்னா நம்ம வேலை செஞ்ச முதலாளி மூலமாக சம்மந்தப்பட்ட இபிஎஃப்ஓ ஆஃபீஸுக்கு எழுத்துப்பூர்வ கோரிக்கை வச்சா மட்டும்தான் அதை மாற்ற முடியும். டேட் ஆஃப் எக்ஸிட்டை நம்ம தவறாக என்ட்ரி பண்ணிட்டோம்னா
நம்மளால் பிஎஃப் அமௌண்ட்டை எடுக்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேட் ஆஃப் எக்ஸிட் சரியாக என்ட்ரி ஆகிற வரைக்கும் ஃபுல் பேமெண்ட் எடுக்க முடியாது. ஆனால் ஃபார்ம் 31 கிளிக் செஞ்சுட்டு அட்வான்ஸ் பேமெண்ட்டாக வேணால் எடுத்துக்கலாம். நான் அந்த மாதத்தில் கடைசி தேதியை என்னோட டேட் ஆஃப் எக்ஸிட்டாக கிளிக் செய்கிறேன். ரீசெலக்ட் த டேட் ஆஃப் எக்ஸிட்டில் முன்ன கொடுத்த அதே டேட்டை திரும்ப கொடுக்குறேன். செலக்ட் த ரீசன் ஆஃப் எக்ஸிட், அதாவது வேலையை விட்டு நின்னதுக்கான காரணம். இதில் கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் உங்களுக்கு எது ஷூட் ஆகுதோ அதை செலக்ட் செய்யலாம். நான் இதில் எனக்கு ஷார்ட் சர்வீஸ் ஆப்ஷனை செலக்ட் செய்கிறேன். ஆதார் அடிப்படையிலான பயோமெட்ரிக் முறையில் ஒன் டைம் பாஸ்வேர்டு மூலமாக எனது அடையாளத்தை நிரூபிக்க ஒப்புக்கொள்கிறேன். டிக் செஞ்சுட்டு ரெக்வெஸ்ட் ஓடிபியை கிளிக் செய்கிறேன். இதில் கொடுத்துள்ள பாயிண்ட்ஸை கவனமாக படித்தீர்களா? எஸ் கிளிக் செஞ்சுட்டு ஆதார் லிங்காக இருக்கிற ஃபோன் நம்பருக்கு வந்த ஓடிபியை இங்கே என்ட்ரு செய்கிறேன். ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை டிக் செய்கிறேன். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் என்ட்ரி செஞ்ச டேட் ஆஃப் எக்ஸிட்டு எம்ப்ளாயர் போர்ட்டலில் ஷோ ஆகும். இன்கேஸ் நீங்கள் இன்னும் வேலையில் இருந்தீங்கன்னா என்ட்ரி செஞ்ச டேட் ஆஃப் எக்ஸிட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பணம் செலுத்தும் போது முதலாளி போர்ட்டலில் ஷோ ஆகும். டேட் ஆஃப் எக்ஸிட் கடைசியாக பங்களிப்பு பெறப்பட்ட மாதமாக இருக்கலாம். முதலாளி பணத்தை செலுத்த தவறி இருந்தாலோ மற்றும் உங்களுடைய டேட் ஆஃப் எக்ஸிட்டு பிந்தைய தேதியாக இருந்தாலோ தேதியை புதுப்பிக்க நீங்கள் முதலாளியை அணுக வேண்டும். என்ட்ரி செஞ்ச டேட் ஆஃப் எக்ஸிட்டை திருத்த முடியாது மற்றும் நீங்கள் தேதியை தவறாக கொடுத்துருந்தீங்கன்னா முதலாளியுடைய எழுத்துப்பூர்வ கோரிக்கையின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட இபிஎஃப்ஓ கள அலுவலகத்தால் மட்டுமே அதை சரி செய்ய முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து சப்மிட் கொடுக்குறேன். டேட் ஆஃப் எக்ஸிட்டை நிச்சயமாக புதுப்பிக்க விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்குது. ஆமாம், அதனால் அப்டேட் கொடுக்குறேன். வெற்றிகரமாக என்னோடய டேட் ஆஃப் எக்ஸிட்டு அப்டேட் செய்யப்பட்டது. ஓகே கொடுக்குறேன். பாருங்கள், இதுக்கு முன்னாடி டேட் ஆஃப் எக்ஸிட் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ பாருங்கள், டேட் ஆஃப் எக்ஸிட்டு அப்டேட் ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.